நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு மூல காரணமாக இருந்தார். அந்த சம்பவங்களை ஏற்பாடு செய்தார் என்று சொல்லி கட்டுவெல்லேகம சுரேஷ் அவர்தான் காரணமாக இருந்தார் என்று சொல்லி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவர் மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது சக கைதிகளால. எனவே அந்த சம்பவத்துல என்ன நடந்திருக்கிறது என்பது சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதே நேரம் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுடைய உடல்கள் இருக்குத்தானே, அதில் மேற்கொள்ளப்பட்ட உடல் கூராய்வு பரிசோதனை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்று சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அதுல பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் உள்ளன. எனவே அவற்றினுடைய ஒரு சுருக்கத்தையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகளை நாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி 26 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்த விவரங்களையும் இந்த செய்திகளுடன் மேலும் பல முக்கியமான செய்திகளும் தகவல்களும் இந்த காணொலியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மாதம் 10ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். கட்டுவெல்லேகம சுரேஷ் இவர்தான் நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற சகல வன்முறை சம்பவங்களுக்கும் மூல காரணம். இவருடைய ஒழுங்குபடுத்தல்ல இவரான் எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்ததாம். இப்படி இந்த அதிகாரிகளை தாக்கணும், இப்படி தாக்கணும், என்ன செய்யணும், எது செய்யணும் என்று சொல்லி மூல காரணம் மூலகர்த்தா இவர்தான். இவரை இப்ப எங்க மாற்றப்பட்டிருக்குது, வெளிக்கடை சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருக்குது. அப்ப வெளிக்கடை சிறையில ஏற்கனவே இருக்கிற கைதிகளுக்கு இவர் வாரது விருப்பம் இல்லை. அந்த கைதிகள் எல்லாரும் சேர்ந்து இவர் மேல கொடூரமான தாக்குதல் ஒன்றை நடத்தி இருப்பதாகவும், இதுல இவருக்கு கால்கள் முறிந்திருப்பதாகவும், நடக்க முடியாமல் இருப்பதாகவும் இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. வெளிக்கடை சிறைச்சாலையில் இருந்த சிறை அதிகாரிகள் அதை கண்டும் காணாமல் விட்டார்கள் என்று சொல்லி, பேசாம அடிபட்டு சாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லைன்ற மாதிரி கண்டும் காணாமல் விட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னா, சிறைச்சாலை அதிகாரிகளும் இப்ப நம்பி போக முடியாது. அவர்களுக்கும் தானே ஆபத்து. எனவே இப்ப சிறை கைதிகளுக்கு கிட்ட போய்க்குள்ள, அதாவது இலங்கையில இப்ப சிறையில் இருக்கக்கூடிய சிறை கைதிகளுக்கு கிட்ட போறதாக இருந்தால் இனி சண்டை களத்துல போற மாதிரி தான் போகணும். சண்டை களத்துல எப்படி ஃப்ரண்ட் லைன்ல சகல பாதுகாப்புகளோடையும் போறதோ அதே மாதிரி தான் போக வேண்டியிருக்குது. இந்த கைதிகளுக்கு கிட்ட போய்க்குள்ள என்ன சொன்னா அவ்வளவு மோசமான நிலைமையில் அந்த கைதிகள் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருளை தலைக்கேறினா பிறகு போதைப் பொருள் எப்படி சிறைச்சாலைக்குள்ள கிடைக்குதுன்றதே அடுத்த பிரச்சனை. போதைப் பொருளை பாவிச்சுட்டு கண்மண் தெரியாமல் நடந்து கொள்கிறார்கள் என்று சொல்லி, எனவே கட்டுவெல்லேகம சுரேஷுக்கு இப்ப உடம்பு முழுக்க கட்டு போட்டிருக்காம் என்று சொல்லி செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில அவருடைய முக்கியமான ஒரு உதவியாளர், அவருடைய பேரும் சுரேஷ் தான். அவர் ஏற்கனவே கொல்லப்பட்டிருந்தவர். அது சம்பந்தமான செய்திகளை நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அவருக்கு ஒரு சர்ஜரி ஒன்று செய்து, ஒரு சத்திர சிகிச்சை ஒன்று செய்து தண்ணி குடிக்க வேண்டாம்னு சொல்லி டாக்டர்ஸ் மேல சொல்ல அதையும் மீறி தண்ணி குடிச்சு அவர் போய் சேர்ந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரோட சேர்ந்து இன்னும் ஒரு 13 பேரா மொத்தம் 14 பேர் தான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்று சொல்லி இப்ப அவர்கள் எல்லோருமே கொண்டு போயிட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல 1-2 பேர் உயிரிழந்து விட்டார்கள். ஏனையவர்கள் வெளிக்கடை சிறைச்சாலையில் தற்பொழுது அடைக்கப்பட்டு அங்கு அவர்கள் ஏனைய கைதிகளால நன்கு உதவி வாங்குவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதுக்கிடையில இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில வன்முறை சம்பவங்கள் நடக்கக்குள்ள உங்களுக்கு தெரியும், ஒரு STF அதிகாரி அந்த கதவு ஓட்டை இருக்குதானே, அதுக்குள்ளால துப்பாக்கி சூடு நடத்துறது. இப்ப நீங்க படத்துல பாக்குறீங்க, இவர் தான். இது இப்படி சுட்டது சரியா பிள்ளையான்னு சொல்லி ஒரு பக்கம் விவாதங்கள் போய் கொண்டிருக்குது. ஆனா பிரச்சனை என்ன சொன்னா, இப்படி சுடையலன்னு சொன்னா இப்படி சுட்டுத்தான் கட்டுப்படுத்த வேண்டி இருந்தது. ஏன்னு சொன்னா உள்ளுக்குள்ள எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான கைதிகள் அந்த கதவை குத்துறதும், அங்க இருக்கக்கூடிய கட்டைகளால கொண்டு இட்டிக்கிறதும், அதை புடைச்சு கொண்டு வெளியில வாரத்துக்கு. அப்ப அன்றைக்கு போலீஸ் இப்படி ஒரு துப்பாக்கி சூட நடத்திருக்காட்டி உள்ளுக்குள்ள இருக்கிறாக்களை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாது. எல்லாரும் உடைச்சு கொண்டு வெளியில ரோட்டால எல்லாம் ஓடி பெட்டிய அட்டகாசம் செய்திருப்பார்கள். அதுக்கப்புறம் நாங்க என்ன சொல்லுவோம், என்ன போலீஸ் என்ன வெள்ளியா பார்த்தது, இந்த கைதிகளை கட்டுப்படுத்த முடியாம சும்மா கையில தோக்க அமைச்சு வெள்ளியா பார்த்த வேண்டும் கேட்போமா, கேட்க மாட்டோமா? அதனால போலீஸ் துப்பாக்கிச்சூடு நடத்தினது. இப்ப அந்த துப்பாக்கிச்சூடு நடத்திய அந்த போலீஸ் உத்தியோகத்தரை, அந்த STF உத்தியோகத்தரை இலக்கு வச்சு அவருக்கு போன் பண்ணி மிரட்டுறாங்களாம். என்னன்னு சொன்னா, உன்னை கண்ட இடத்துல வெட்டுவோம், கண்ட இடத்துல கொல்லுவோம் என்று சொல்லி அவருடைய தொலைபேசி இலக்கம் எப்படி பாதாள உலக குழுக்கு போச்சுன்னு தெரியல. ஏன்னா அதுக்குள்ளேயும் சில கற்பாடுகள் இருப்பினும் தானே எப்படியோ போயிட்டுது. இப்போ போன் பண்ணி அவர் மிரட்டப்படுகிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அந்த துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட அந்த அதிகாரிக்கு அன்றைக்கு டியூட்டி இல்லை. அவருக்கு ஏற்கனவே டெங்கு நோய் வந்துட்டு தான். அப்ப மருத்துவ விடுப்புல அவர் இருந்துக்கார், ஓஃப்ல இருந்துக்கார். என்ன சொன்னா டெங்கு காய்ச்சல் என்றபடியால. ஆனா சிறைச்சாலையில ஆட்கள் தேவைப்பட்டது இந்த நிலைமைகளை கட்டுப்படுத்துறதுக்காக.
அப்போ காய்ச்சல் ஒரு பக்கம் கிடக்கட்டும் போட்டு என்ன செய்கிறார், துவக்கம் தூக்கி கொண்டு போயிருக்காரு அங்கே. என்ன சொன்னால் கடமைக்கு அழைச்சபடியால் போயிருக்கிறார். போன இடத்துல இந்த துப்பாக்கிச்சூடு நடத்த வேண்டி வந்தது. எனவே அவருக்கு சார்பாகத்தான் நிறைய கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுது. இப்போ சமூக வலைத்தளங்களில் கூட ஒரு சில ஆட்கள் கேட்கணும், ஏன் சுடுவான், சுடாமல் போயிட்டு அவர்களோட அன்பா பண்பா பாசமா கதைக்கலாம் என்று சொல்லி, அதாவது வந்து போதைப் பொருளை பாவிச்சுட்டு என்ன நடக்குதுன்னு தெரியாம தலைகளா நிற்கிற ஆக்களோட போயிட்டு அன்பா பண்பா பாசமா கதைச்சா ஓகேயா? அப்ப அப்படி சொல்றாக்களும் இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலானவர்கள் வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தருக்கு வந்து அந்த போலீஸ் உத்தியோகத்தர் செய்தது சரிதான், அப்படி சுற்று காட்டி அன்றைக்கு கட்டுப்படுத்தியிருக்க முடியான்றதை ஏற்றுக்கொள்கின்றார்கள். எனவே அவருக்கு இப்ப கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்படுதாம். இதுக்கிடையில வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கொல்லப்பட்டவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை இருக்கு தானே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அது வந்து வெளியாகி இருக்குது. என்னென்று சொன்னா இந்த வன்முறை சம்பவத்தில் வந்து மொத்தம் 28 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவர்களில் வந்து 24 பேருடைய அறிக்கைகள் வந்து வெளியாகி இருக்கின்றன. அந்த அறிக்கையை பார்த்தாலே தலை சுத்துது. ஒவ்வொருத்தரும் வந்து எப்படி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அதுல வந்து 14 பேர் வந்து துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்ப அது வந்து அதில் வந்து 14 பேர் துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு கேட்டகரி. பிச்சாக்கள் வந்து மோசமான முறையில் அடித்து, அதை வர்ணிக்கவே முடியலை, மோசமான முறையில் தாக்கி கல்லுகளாலையும் பொல்லுகளாலையும் கிடந்த எல்லாத்தையும் தூக்கி அடித்து இழுத்து கொண்டே வச்சு டாய்லெட்டுக்குள்ளே வச்சு அடித்து, இந்த மாதிரி கொடூரமான முறையில் தான். அப்போ அப்படியான கொடூரமான ஆக்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கணும் போதைப் பொருளை பாவிச்சுட்டு. எனவே இந்த மாதிரியான ஆக்களோட போதைப் பொருளை பாவிச்சுட்டு தலைகளா நிற்கிற ஆக்களோட போயிட்டு அன்பா பண்பா பாசமாக கதைக்கலாமா? வன்முறையை கட்டுப்படுத்தலாமா? கலவரத்தை கட்டுப்படுத்தலாமா? வாய்ப்பே இல்லையென. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலான் சாவு, அதில் மாற்றமே இல்லை. எனவே ஒன்றுமே செய்ய முடியாது. இப்படியாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தாலே தலை சுற்றுற அளவுக்கு அதிர்ச்சியூட்டும் விஷயங்கள் அதிலே சொல்லப்பட்டிருக்கின்றன. இன்னும் 4 பேருடைய அறிக்கை வர வேண்டியிருக்குது. அவற்றுக்கான பிரேத பரிசோதனைகள் இடம்பெற்று வருகின்றன. நாட்டுக்குள் சட்டவிரோதமான முறையில் 10,000 கிலோகிராம் கடல் அட்டையை கொண்டு வந்த 26 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 10,000 கிலோ கடல் அட்டைகளும் இந்தியாவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறோம் இலங்கைக்கு. மன்னார் கடல் பரப்பில் வச்சு இந்த அவர்களுடைய படகுகளும் அந்த மீனவர்களும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். மொத்தமாக 12 படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடல் அட்டைகளுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் கிலோ வந்து 10,000 கிலோ, ஆனால் கடல் அட்டைகளுடைய எண்ணிக்கை வந்து 60,448 கடல் அட்டைகளாம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நேற்று காலமே கடற்படையினர் வந்து சுற்றி வளைப்பு தேடுதல் மேற்கொண்டு, கடலில் வந்து சுற்றி வளைப்பு தேடுதல் மேற்கொண்டு இவர்கள் எல்லோரையும் வந்து கைது செய்து கரைக்கு கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு கடற்படையினரும் போலீஸாரும் இணைந்து அந்த கடல் அட்டைகளை வந்து வச்சிருக்க முடியாது தானே, அப்போ நேற்று பின்னேரம் போல அவை ஏலத்தில் விடப்பட்டன என்று சொல்லப்படுகிறது. 10,000 கிலோகிராம் எடையுள்ள கடல் அட்டைகள். இந்த 26 மீனவர்களும் வந்து இப்பொழுது நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளார்கள். அடுத்ததாக கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஒரு பரபரப்பான சம்பவம். சினிமா படங்களில் நாங்கள் பார்க்குற ஒரு காட்சி வந்து கிளிநொச்சியில் அரங்கேறி இருக்காம் என்று சொல்லப்படுகிறது. என்ன சம்பவம் என்று சொன்னால், மாங்குளத்தில் இருந்து ஒரு கேப் வாகனத்தில் 2 பேர் என்ன செய்யணும், முதிரை மரம் இருக்குத்தானே, அந்த முதிரை மரத்தினுடைய பலகைகளை வந்து ஏற்றி கொண்டு, சட்டவிரோதமான முறையில் ஏற்றி கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போயிருக்கணும். அங்கே யாரோ கஸ்டமர் பொருளுக்கு கொடுக்குறதுக்கு டெலிவரிக்கு கொண்டு போயிருக்கணும். அப்போ A9 ரோட்டால் சிம்பிளாக போகலாம் தானே, மாங்குளத்துலேருந்து யாழ்ப்பாணம் போகிற பெரிய வேலையா? A9 ரோட்டால் போனால் பொலிசில் மாட்ட வேண்டி வரும்ன்றதுக்காக என்ன செய்திருக்கணும், வேறு பக்கத்தால் போகும்னு சொல்லி உள்ளொழுங்கைகளால் குச்சொழுங்கைகளால் எல்லாம் விட்டு கொண்டு போயிருக்கணும். அப்படி போன இடத்துல வந்து ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே போலீஸ் இருந்துருக்குது. அங்கே ஏன் போலீஸ் இருந்துன்னு சொன்னால், ஒரு போலீஸ் போஸ்ட் ஒன்றை போட்டு இருந்திருக்கணும். என்ன சொன்னால், சட்டவிரோத மணல் கடத்தல் அங்கே இங்கே நடக்குது என்று சொல்லி போட்டு மணல் கடத்தி கொண்டு வாராக்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ் என்ன இருக்குது, ஒரு தற்காலிகமாக ஒரு போஸ்ட்டை போட்டுட்டு அதில் நின்றுக்கிறார்கள். பார்த்தா கணக்கா இவன் கேப் வாகனம் வந்து வந்திருக்குது. அப்போ போலீஸுக்கு டவுட் வந்து மறிக்க நிற்காம ஓடி இருக்கணும். பிறகு அதிலிருந்து துரத்த ஆரம்பித்து துரத்தி எங்கேயோலாம் வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் இருக்கிற எல்லா கிராமத்துக்களாலையும் விட்டோடி கடைசியாக கிளிநொச்சிக்குள்ளே வந்து 155 கட்டைன்னு இருக்குது தானே கிளிநொச்சியில், அந்த பகுதியில் விரைக்குள்ளே வந்து கணக்காக இவன் டயர் வந்து வெடிச்சிட்டு தான், ஏதோ நட்டு ஏதோ கலண்டு ஏதோ சம்திங் பிரச்சனை, வாகனத்தில் வந்து பிரேக் டவுன் வைங்களன். அதுக்கு பிறகு வந்து வாகனம் நின்றுட்டுது. அப்போ போலீஸ் கிட்ட வர அந்த வாகனத்தை ஓடிக்கொண்டு வந்த சாரதி டிரைவர் என்ன செய்கிறார், அதுலேருந்து இறங்கி தப்பி ஓடிட்டார். பக்கத்தில் இந்த உதவியாளர் வந்து ஒருடா மோடியில் அவர் அதிலான் இருந்துக்கார். அவரை வந்து போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து உள்ளுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்து சட்டவிரோதமான முறையில் ஏற்றப்பட்ட முதிரை மர பலகைகள் என்று சொல்லப்படுகிறது. எனவே இப்போ தப்பியோடிய சாரதியை கைது செய்கின்ற நடவடிக்கையில் கிளிநொச்சி போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட சினிமா பட பாணியில் இந்த துரத்தல் நீண்ட தூரத்துக்கு நடந்ததாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த கருத்தோவியம். இதில் வந்து ஒரு மிக சர்வசாதாரணமான கருத்தோவியம், ஆனால் ஆழமான அர்த்தம் இருக்குது.
என்னென்னு சொன்னால் இறந்த ஒருவருடைய உடல் அவருடைய அந்த கால் மட்டும்தான் இதில் இருக்குது, 2 காலும் இருக்குது. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற அந்த வன்முறை சம்பவத்தில் உயிரிழந்த ஒருவருடைய கால் தான் அது. விஷயம் என்னென்னு சொன்னால் பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கால ஒன்றுமே தெரியலை, எல்லாம் ஃபுல்லாக இருட்டாக கிடக்குது, எல்லாம் கருப்பு கலரில் கிடக்குது. எனவே இதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் இந்த சிறைச்சாலை வன்முறையினுடைய பின்னணி, இதுக்கு பின்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம், திட்டமிடல் இருக்கலாம், அரசியல் காரணங்கள் இருக்கலாம், அல்லது என்னென்னு தெரியாதானே, போத்தான் தெரிய வரும், விசாரணைகள் நடத்த தான் தெரிய வரும். எனவே இதனுடைய பின்னணி இன்னமுமே இருட்டாக இருக்கிறது. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை என்றதை குறிக்கிறதுக்காக இந்த கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது. எளிமையான ஒரு கருத்தோவியம், ஆனால் ஆழமான அர்த்தத்துடன் ஓவியர் ஜெஃப்ரி அவர்களால் வரையப்பட்டுள்ளது. இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.